வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை அப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமானை வேண்டிண்டாக்க கண்டிப்பான முறையில் பயமே இருக்காது. எந்த ஒரு கெடுதலும் நம்மளை அண்டாது. ஜென்ரலாகவே நிறைய பேர் முருகப்பெருமான் எனக்கு முருகனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாள். முருகனை வேண்டாதவா கொஞ்சம் ஆளுங்க கம்மி தான். எல்லாரும் முருகனை வந்துட்டு வேண்டானே சொல்ல மாட்டாள். அவளுக்காக நான் சொல்கிறேன், இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி பாருங்கோ, முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்கள் ஆற்றுக்கு வருவார். இதை ஒரு நாளைக்கு 6 முறை சொல்லுங்களேன். இதை சொன்னேன்னாக்க என்னமாவது ஒரு சேஞ்ச். ஒன்று முருகப்பெருமானோட ஃபோட்டோ யாராவது கொண்டு வந்து கொடுப்பா, இல்லை காவடி பார்க்குற மாதிரி, இல்லை முருகனோட டிவியில் முருகன் படம் வரா மாதிரி என்னமாவது கண்டிப்பாக அன்னைக்கு, அதாவது முருகப்பெருமானை அந்த அளவுக்கு வேண்டிக்காதவாளுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இது நடந்தது. எனக்கு அம்மன் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு முதல்லையே இது நடந்தது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு நாளைக்கு 6 முறை நீங்கள் சொல்லி பாருங்கோ. அன்றைக்கி கண்டிப்பாக முருகன் சம்பந்தமாக என்னமாவது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாருங்கோ, எனக்கு வந்துட்டு மெசேஜில் சொல்லுங்கோ. ஓம் சரவண பவான்னு சொல்லுங்கோ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் சரவண பவா அப்படின்னு நீங்கள் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கோ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸோ இதை நீங்கள் சொல்லுங்கோ. கண்டிப்பாக முருகப்பெருமான் ஏதாவது மூலியமாவது உங்களுக்கு காட்சி தருவார். நல்லது நடக்கும்.